வணக்கம். கேஜி மாஸ்டர் காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில் ஆங்கில இலக்கணத்திலுள்ள ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், செய்வினை, செயற்பாட்டு வினை சார்ந்த மிகச் சிறப்பான விடயங்கள் உள்ளடங்கியுள்ளன. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இந்த காணொளியில் செய்வினை, செயற்பாட்டு வினை சம்பந்தமான அவற்றினுடைய மைய கருத்துக்கள், அவற்றின் இலக்கண அமைப்பு முறை, ஒரு செய்வினை வாக்கியத்தை எவ்வாறு நாம் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றியமைப்பது, செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை வாக்கியங்களின் கட்டமைப்பு, செய்வினை வாக்கியத்தில் உள்ள எழுவாயை செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் பயன்படுத்தக்கூடாத சந்தர்ப்பங்கள், செயற்பாட்டு வினையாக பயன்படுத்த முடியாத வினை சொற்கள், அவற்றினுடைய இயல்புகள், தன்மைகள், எதனால் அவற்றை நாம் பயன்படுத்த முடியாது அல்லது கூடாது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக வந்திருக்கின்றது. காணொளியை முழுமையாக பாருங்கள், முழுமையாக பயிற்சி செய்யுங்கள், முழுமையான பலனை பெறுங்கள். இப்போது ஒரு பேனாவுடனும் நோட்புக்குடனும் வாருங்கள், விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். இப்போது ஆங்கில இலக்கணத்தில் வாய்ஸ் என்பதற்கான கான்செப்ட், மைய கருத்து என்ன என்பதை பார்ப்போம். மிக மிக நுணுக்கமானதும் மிக முக்கியமானதும் ஆகும். எனவே குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆங்கில இலக்கணத்தில் வாய்ஸ் என்பது ஒரு வாக்கியத்தின் எழுவாய் மற்றும் வினைச்சொல், அதாவது செயல் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை குறிக்கின்றது. இங்கே கூறப்பட்டுள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு வாக்கியத்தில் உள்ள எழுவாய்க்கும் அந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லுக்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை நான் வலியுறுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், நாம் ஒரே நிகழ்வைத்தான் செய்வினையிலும் செயற்பாட்டு வினையிலும் இரண்டு வேறு கோணங்களில் விவரிக்கின்றோம். ஒரே நிகழ்வு, இரண்டு வாக்கியங்கள், இரண்டு எழுவாய், இரண்டு செயல்முறைகள். செய்வினையில், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் வாக்கியத்தில் செயலை செய்வது எழுவாயாக இருக்கும். அதாவது the subject is the doer of the action. செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் செயலை பெறுவது எழுவாயாக இருக்கும். In passive voice, the subject is the receiver of the action. இப்போது நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் எழுவாய் செயலை செய்யும், அதுதான் எழுவாய்க்கும் வினைச்சொல்லுக்கும் இடையிலான உறவு. ஆனால் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் செயலை செய்வதில்லை, செயலை பெறுகிறது. உதாரணமாக, கந்தன் மாட்டை அடித்தான். இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் கந்தன், அடித்தான் செயல். எனவே ஒரு செயலை செய்கின்றது எழுவாயாக இருக்கின்றது. இதே நிகழ்வை நாம் செயற்பாட்டு வினையாக, அதாவது பாசிவ் வாய்ஸாக மாற்றுகின்ற பொழுது சப்ஜெக்டாக வருவது செயலை பெறுவதாக இருக்க வேண்டும். செய்வினை வாக்கியத்தில் அடித்தவர் எழுவாய், செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் அடியை வாங்கியவர் மாடு எழுவாய். எனவே செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் என்பன அந்த வாக்கியத்தில் வருகின்ற எழுவாய்க்கும் செயலுக்கும் இடையிலான உறவை வைத்தே அவற்றின் பொருள் வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே ஆங்கில இலக்கணத்தில் உள்ள ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்பவற்றிற்கான மைய கருத்து எழுவாய்க்கும் வினைச்சொல்லுக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துவதாக இருக்கும். எனவே ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் செயலை செய்கிறதா அல்லது செயலை பெறுகிறதா என்பதை கண்டுகொள்வதன் மூலம் ஒரு வாக்கியம் செய்வினையா அல்லது செயற்பாட்டு வினையா என்பதை மிக இலகுவாக தீர்மானித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையை சிறப்பாக பார்க்க போகின்றோம். செய்வினை வாக்கியத்தில் வருகின்ற எழுவாய் செயலை நிறைவேற்றுகின்றது என்பதை நாம் முன்னரே பார்த்துள்ளோம். இதன் கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதனை சுருக்கமாக SVO என்று நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இங்கே தமிழ் வாக்கிய அமைப்பிற்கும் ஆங்கில வாக்கிய அமைப்பிற்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வது முக்கியமாகும். தமிழ் வாக்கிய அமைப்பு SOV, அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப், அதாவது வினைச்சொல்லின் செயல் வாக்கியத்தின் இறுதியில் வரும். உதாரணத்திற்கு நாம் முன்னர் குறிப்பிட்ட கந்தனையும் மாட்டையும் கொண்டு வருவோம். கந்தன் மாட்டை அடித்தான் என்பதில் தமிழ் வடிவம் கந்தன் எழுவாய், மாடு செயற்படு பொருள், அடித்தான் என்பது வினைச்சொல்லாக இருக்கின்றது. அதாவது செயல் இறுதியில் வருகின்றது. அதே வாக்கியத்தை ஆங்கிலத்தில் கந்தன் beat the cow,
இந்த வாக்கியத்தை நேரடியாக தமிழில் நாம் மொழிபெயர்த்தால் கந்தன் அடித்தான் மாட்டை என்று வரும். அதாவது ஆப்ஜெக்ட் வாக்கிய முடிவில் வருகிறது. ஆனால் அது பொருள் கொள்ளப்பட வேண்டியது தமிழில் கந்தன் மாட்டை அடித்தான் என்று வினைச்சொல் நாம் இறுதியில் பயன்படுத்துவதைப் போன்றே பொருள் கொள்ளல் வேண்டும். அப்போதுதான் தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்திலோ அல்லது ஆங்கில வாக்கியங்களை தமிழிலோ புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும். எனவே செய்வினை வாக்கியம், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்று அமையும். சப்ஜெக்ட் செயலை செய்யும், வெர்ப் செயலாக அமையும், ஆப்ஜெக்ட் அந்த செயலை பெறுவதாக இருக்கும். உதாரணத்தை பாருங்கள். The cat chased the mouse. துரத்துவதை செய்தது cat. சப்ஜெக்ட் துரத்துதல், வெர்ப் துரத்துகின்ற செயலை பெறுவது எலி, ஆப்ஜெக்ட். அதாவது வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் SVO என்பதாக அமைகின்றது. இப்போது நாம் பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை சம்பந்தமாக பார்க்கின்றோம். இங்கே முக்கியமானது என்னவென்றால், பாசிவ் வாய்ஸில் செயலிலும் செயலை பெறுபவர் மீதும் கவனம் செலுத்தப்படும், செயலை செய்தவர் மீது அல்ல. இந்த பாசிவ் வாய்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் மிக முக்கியமானது, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் ஆஸ் சப்ஜெக்ட், அதாவது செய்வினை வாக்கியத்தில் எது செயற்படுபொருளாக இருந்ததோ, அதாவது ஆப்ஜெக்ட், அது செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் எழுவாயாக வரும். இன்னும் ஒரு வகையில் குறிப்பிடுவதாக இருந்தால், செய்வினை வாக்கியத்தில் எது செயலை பெறுகின்றதோ அது செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் எழுவாயாக வரும். அடுத்ததாக வினைச்சொல் மிகவும் முக்கியமானது. செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் பி, அதாவது பி வெர்ப்ஸ், ஒரு செயலின் காலத்தை பொறுத்து am, is, are, was, were, be, being, been, be verbs உதவி வினைச்சொல்லாக, அதாவது ஹெல்பிங் verb அல்லது ஆக்சிலியரி verb பயன்படுத்தப்படும். பி வெர்ப் சம்பந்தமான சிறப்பான காணொளி இருக்கின்றது, நேரம் கிடைக்கும் போது தவறாமல் பாருங்கள். இந்த பி வெர்ப் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் பாசிவ் வாய்ஸில் செயலை செய்தவரிலிருந்து செயலை பெறுபவர் மீது கவனத்தை செலுத்துவதற்கான மாற்றத்தை உருவாக்குவதற்கு, அதாவது to shift the focus from the performer of the action to the receiver of the action பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உதவி வினைச்சொல், அதாவது ஹெல்பிங் verb அல்லது ஆக்சிலியரி verb. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன சொல்லுங்கள்? இந்த பி verb பாசிவ் வாய்ஸில் செயலை வெளிப்படுத்தாது. இதன் பொருள் என்னவென்றால், பி verb மட்டும் இருக்கின்ற ஒரு வாக்கியம் பாசிவ் சென்டென்ஸாக அமையாது. எனவே செயலை குறிப்பிடுவதற்கு இன்னொரு வினைச்சொல் வடிவம் அவசியம். அவதானித்தீர்களா? வினைச்சொல் வடிவம் என்று கூறியுள்ளேன். எனது do, does, did, do verb என்ற காணொளியில் இது சம்பந்தமான பூரண விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது செயற்பாட்டு வினை வாக்கியத்திற்கு தேவைப்படுகின்ற வினைச்சொல் வடிவம் V3, அதாவது past participle. மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், past participle வினைச்சொல் அல்ல. adjective, passive voices, perfect tenses என்பவற்றுக்கு பயன்படுகின்ற வினைச்சொல் வடிவம். இந்த வடிவம் செயலை செய்யாது, ஆனால் செயல் என்ன என்பதை வெளிப்படுத்தும். எனவே காலத்தை குறிப்பிடுவதற்கு பி வினைச்சொல்லும், செயலின் வடிவத்தை குறிப்பிடுவதற்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இரண்டும் சேர்ந்து பாசிவ் வாய்ஸ் உருவாக்கப்படுகின்றது. இப்போது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் எவ்வாறு பாசிவ் வாய்ஸாக மாற்றப்படுகின்றது என்பதை பார்ப்போம். செய்வினை வாக்கியத்தில் இருக்கின்ற செயற்படு பொருள், அதாவது ஆப்ஜெக்ட், செயற்பாட்டு வினையில் எழுவாயாக மாறும். இரண்டாவது, செய்வினை வாக்கியத்தில் நிகழ்ந்த செயலின் காலத்தை பொறுத்து அதற்கு பொருத்தமான பி வெர்ப்பும், செயலின் வடிவத்தை கூறுவதற்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினைச்சொல் வடிவமும், அத்தோடு செய்வினை வாக்கியத்தில் இருந்த எழுவாயை பை என்ற ப்ரப்போசிஷனையும் சேர்த்து செயற்பாட்டு வினை வாக்கியம் உருவாக்கப்படும். இப்போது உதாரணத்திற்கு கந்தன் மாட்டை அடித்தான் என்ற வாக்கியத்தை இப்பொழுது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுவோம். செய்வினை வாக்கியம் கந்தன் beat the cow. இங்கே கந்தன் சப்ஜெக்ட், beat verb, cow object. செயற்பாட்டு வினை வாக்கியம்
The cow was beaten by கந்தன். மாடு கந்தனால் அடிக்கப்பட்டது. இங்கே செய்வினை வாக்கியத்தில் ஆப்ஜெக்டாக இருந்த மாடு இங்கே சப்ஜெக்டாக மாறிவிட்டது. அடித்தான் என்ற இறந்த காலத்தை குறிப்பிடுவதற்கு பி வேர்பில் இருக்கின்ற வினைச்சொல் was. அத்தோடு அடிக்கப்பட்டது என்ற செயலின் வடிவத்தை குறிக்கின்ற V3 beaten. அத்தோடு யாரால் அடிக்கப்பட்டது என்பதை குறிப்பிடுவதற்கு by கந்தன், கந்தனால் என்பதற்கு by கந்தன் என்று பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மாடு கந்தனால் அடிக்கப்பட்டது என்பதுதான் சரியான பாசிவ் வாய்ஸ். கந்தனால் மாடு அடிக்கப்பட்டது என்பதல்ல. காரணம் என்ன? வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் ஆஸ் சப்ஜெக்ட் முதலாவதாக வர வேண்டும். இப்போது நாம் பார்ப்பது ஏற்கனவே நான் கூறிய அத்தனை விடயங்களையும் பயிற்சிக்காக சில உதாரணங்களுடன் இங்கே தந்துள்ளேன். அங்கே கந்தன் மாட்டை அடித்தார், இங்கே நிமால் மாட்டை அடித்திருக்கிறார். இங்கே இறுதியில் உள்ள வாக்கியத்தை பாருங்கள். Someone has stolen my bicycle. Present perfect tense-இல் இருக்கின்றது. இதனுடைய பாசிவ் வடிவம் my bicycle has been stolen. இதுவும் present perfect-இல் இருக்கின்ற passive voice. active voice-இல் யாரோ என்னுடைய பைசிக்கிளை களவாடி விட்டார்கள். passive voice-இல் என்னுடைய பைசிக்கிள் களவாடப்பட்டுள்ளது என்று கூறினால் போதும். by someone என்று குறிப்பிட தேவையில்லை. காரணம் என்னவென்றால் அது வெளிப்படையானது. இப்போது நாம் the by phrase, அதாவது செய்வினை வாக்கியத்தில் இருந்த எழுவாயை, அதாவது நிமால், செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் நிமாலால், அதாவது பை நிமால் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அந்த ஃப்ரேஸ் அது சம்பந்தமாக மிக முக்கியமான சில விடயங்களை கவனிப்போம். அதாவது இந்த பை ஃப்ரேஸ் எல்லா வாக்கியங்களிலும் பயன்படுத்த தேவையில்லை. முதலில் எப்போது அதை நாம் உள்ளடக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த பை ஃப்ரேஸை பை பிளஸ் ஏஜென்ட் என்றும் குறிப்பிடுவார்கள். சிலர் பை பிளஸ் சப்ஜெக்ட், அதாவது செய்வினை வாக்கியத்தில் எழுவாயாக இருந்ததை குறிப்பிடுவதற்கு அவ்வாறு பயன்படுத்துவதுண்டு. இதை எப்போது பாவிக்க வேண்டுமென்றால் யார் அல்லது எது செயலை செய்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் போது மட்டும்தான். உதாரணத்தை பாருங்கள். The Mona Lisa was painted by Leonardo da Vinci. இங்கே யார் அதை செய்தார்கள் என்பதை குறிப்பிடுவது அவசியம். அவ்வாறே அடுத்த வாக்கியத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்பது குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்ததாக எப்போது நாம் இந்த பை ஃப்ரேஸை பாவிக்க கூடாது என்பதை கவனிப்போம். மிகவும் முக்கியமானது. முதலாவது, யார் அதை செய்தார்கள் என்பது அறியப்படாத போது. பாருங்கள், my wallet was stolen. இங்கே யார் எடுத்தார்கள் என்பது தெரியாது. எனவே நாங்கள் by phrase பாவிப்பதில்லை. ஒருவேளை திருடனால் திருடப்பட்டது என்று கூறலாமே என்று எண்ணுகிறீர்களா? திருடுவது, திருடன் என்பது வெளிப்படையாகவே இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். The road was built in 1985. இதை யார் கட்டினார்கள் என்பது வெளிப்படையானது. Construction workers என்பது சொல்லாமலே புரியும். சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. மூன்றாவது மிகவும் சுவாரஸ்யமானது. அதாவது தவறுகள் செய்யப்பட்டுள்ளன, ஆனால் அந்த தவறுகளை மேற்கொண்டவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்பாத போது இந்த பை ஃப்ரேஸை இன்டென்ஷனலி, அதாவது உள்நோக்கத்தோடு தவிர்த்து கொள்வது. எனவே பை ஃப்ரேஸை பொறுத்தவரையில் நாம் முக்கியமாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அதாவது செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் செய்தவரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டா அல்லது இல்லையா என்பதை தீர்மானித்து தேவை இல்லாத போது அதை தவிர்த்து கொள்ளல் வேண்டும். ஏனெனில் ஒப்பீட்டு ரீதியில் செய்வினை வாக்கியங்களே, அதாவது ஆக்டிவ் வாய்ஸஸ், நேரடியான, வலிமையான, அதே நேரத்தில் சுருக்கமான முறையில் விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அத்தோடு செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் இயல்பாகவே நீண்டவை. அவ்வாறு இருக்கும்போது அவசியமில்லாத போது அவற்றை சேர்க்காமல் விடுவது மிகவும் முக்கியமானது. அப்போதுதான் பேச்சு, எழுத்து, மொழி நடைக்கு சிறப்பு தருவதாக அமையும்.
இப்போது நாம் பார்ப்பது நோ பாசிவ் வாய்ஸ், அதாவது செயற்பாட்டு வினை வாக்கியங்களை உருவாக்க முடியாத வினைச்சொற்கள் உள்ளன. அவை எவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்கின்றன என்பதை பார்ப்போம். முதலாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். தமிழில் செயற்படு பொருள் குன்றிய வினை என்று அழைக்கப்படுகின்றது. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஒப்ஜெக்டை உள்வாங்குவதில்லை. செயற்படு பொருள் இல்லை என்றால் செயற்பாட்டு வினையை உருவாக்க முடியாது. நோ ஆப்ஜெக்ட், நோ பாசிவ். உதாரணங்களை பாருங்கள். He arrived early. I came home. The baby slept. அவன் நேரத்தோடு வந்துவிட்டான். நான் வீட்டிற்கு வந்தேன். குழந்தை உறங்கிவிட்டது. இந்த 3 வாக்கியங்களிலும் ஒப்ஜெக்ட் கிடையாது. ஒப்ஜெக்ட் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு வாக்கியத்தில் யாரை அல்லது எதை அல்லது எவற்றை என்ற கேள்விகளை கேட்கின்ற பொழுது விடை கிடைக்காத வாக்கியங்கள் செயற்படு பொருள் அற்ற வாக்கியங்கள். அவற்றை நாம் செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியாது. காரணம் என்ன சொல்லுங்கள்? செயற்படு பொருள் இல்லை என்றால் செயலை பெறுபவர் இருக்க மாட்டார். செயலை பெறுபவர் இல்லை என்றால் செயற்பாட்டு வினையை, அதாவது பாசிவ் வாய்ஸை உருவாக்க முடியாது. இரண்டாவது லிங்கிங் வேர்ப்ஸ், அதாவது இணைக்கும் வினைச்சொற்கள். அதாவது ஒரு வாக்கியத்தில் உள்ள எழுவாயை ஒரு அட்ஜெக்டிவுடன் அல்லது நவுனுடன் இணைத்து விடுவதுதான். இவை ஒரு செயற்படு பொருளுக்கான செயலை செய்யாமை காரணமாக செயற்பாட்டு வினை வடிவம் கிடையாது. அதாவது நோ பாசிவ் வாய்ஸ். உதாரணங்களை பாருங்கள். She is happy. இது ஒரு நிலையை குறிக்கின்ற வாக்கியமே அன்றி செயலை குறிக்கும் வாக்கியம் அல்ல. ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். இவை பெரும்பாலும் எண்ணங்கள், உணர்வுகள், நிலைமைகள், அதாவது கண்டிஷன்ஸ் போன்ற செயல் அல்லாத விடயங்களை குறிக்கின்ற வினைச்சொற்கள். அத்தோடு பொசஷன், அதாவது உடைமை சம்பந்தமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் செயலை குறிப்பிடாமல் ஒரு நிலையை குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் அவை பாசிவ் ஃபார்முக்கு பொருந்தாதவை. உதாரணத்தை பாருங்கள். I have a car. இது உடைமையை, அதாவது ஒரு நிலையை குறிக்கின்ற காரணத்தினால் பாசிவ் வாய்ஸுக்கு பொருத்தமற்றது. நான்காவதாக வேர்ப்ஸ் ஆல்ரெடி பாசிவ் இன் மீனிங், அதாவது ஏற்கனவே பாசிவ் வாய்ஸாக பொருள் கொடுப்பவை. இங்கே ஒவ்வொரு வகைக்குமான வினைச்சொற்கள் சில தரப்பட்டுள்ளன. அதுபோன்ற வினைச்சொற்களை மேலும் சேகரித்து நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் சம்பந்தமான குவிக் சம்மரி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயத்தை முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள். அதாவது பாசிவ் வாய்ஸுக்கு பி வேர்ப் அவசியம். அது ஒரு துணை வினைச்சொல்லாக வரும், ஆக்சிலியரி வேர்பாக வரும். துணை வினைச்சொற்கள் எவையாக இருந்தாலும் அவற்றிற்கென்று எந்த சொந்த பொருளும் கிடையாது. எனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுடன் சேர்ந்தால் மட்டுமே அது பாசிவ் வாய்ஸாக அமையும். அடுத்த காணொளியாக ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை 12 காலங்களிலும் எவ்வாறு அமைத்துக் கொள்வது சம்பந்தமான ஆழமான ஒரு பார்வை இடம்பெறுகின்றது. அத்தோடு மோடல் வேர்ப்ஸையும் பயன்படுத்தி செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதும் அதில் உள்ளடக்கப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுடைய தேடலுக்கும் உழைப்பிற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். எனது காணொளிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக உள்ளேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.